இந்த நவம்பர் மந்த்ல நான் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு ரூ. 2600 வாங்கின ஒரு ஹெல்த்தி கிராசரி லிஸ்ட்டை தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் நான் பண்ணிக்க போறேன். இதுல என்னுடைய ஃபுட் லைஃப் ஸ்டைல சேஞ்ச் நான் பண்ணியிருக்கேன். அதோட நிறைய கிராசரியில நம்ம என்ன மாதிரி எல்லாம் மணி சேவ் பண்ணலாம், நான் என்னென்ன மாடல்ஸ்ல சேஞ்சஸ் நான் பண்ணியிருக்கேன், என்னுடைய ப்ரீவியஸ் லைஃப் ஸ்டைல்ல இருந்து இப்போ எப்படியெல்லாம் நான் சேஞ்ச் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இது உங்களுடைய கிராசரியில பட்ஜெட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சின்ன வீடியோ தான், சீக்கிரமாக நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்தியான ஃபுட் லிஸ்ட்டை என்னுடைய கிராசரி லிஸ்ட்டில் ஆட் நான் பண்ணியிருக்கேன். நிறைய கொஞ்சம் கொஞ்சம் புதுமையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஆட் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டாப் பண்ணியிருந்தது எல்லாத்தையுமே புதுசாக ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக பட்ஜெட் இன்னும் எக்ஸ்ட்ராவாக தான் ஆகும். எனக்கு அதே சேம் அமௌண்ட்டில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அன்னெசரியான இருக்கக்கூடிய ப்ராடக்டை எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு எதெல்லாம் ஒரு ஹெல்தியோ அதை மட்டும் தான் இன்க்ளூட் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதே பட்ஜெட்டில் என்னால் பர்ஃபெக்டான ஒரு கிராசரி லிஸ்ட்டையும் பட்ஜெட்டையும் கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த நவம்பர் மந்த் நான் வாங்கின கிராசரி ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஓவரால் எல்லாமே வாங்கினது ரூ. 2600 நான் வாங்கிட்டேன். ஸோ இதை நான் 2 இடங்களில் ஷாப்பிங் நான் பண்ணியிருந்தேன். ஸோ ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறமா டிமார்ட் ஷாப்பிங் இப்போ ரீசெண்டாக நம்ம பண்ணியிருந்தோம் இந்த மந்த்தை. இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப தயங்கி எனக்கு வேண்டாம், டிமார்ட் ஷாப்பிங்கே வேண்டான்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருந்த சமயத்தில் எனக்கு ஒரு சில ப்ராடக்ட் எல்லாமே ப்ரைஸ் அங்கே தான் அஃபோர்டபுளாக கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனால நம்மளுக்கு டிஸ்டன்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால வேற ஒரு பிளான்ஸ் பக்கமாக அங்கே நம்ம போயிருந்தோம். அதனால நம்ம ஓகே நம்ம அதோடு சேர்ந்து இந்த பிளானும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நான் டிமார்ட் ஷாப்பிங் நான் பண்ணியிருந்தேன். டிமார்ட் ஷாப்பிங்கில் நான் போகும்போதே உள்ள 2 விஷயத்த மெயினாக நான் வச்சுட்டு தான் போனேன். ஒன்று லிஸ்ட். இந்த லிஸ்ட்டை தாண்டி நம்ம வேற எதையுமே வாங்கக்கூடாது, அந்த செக்ஷனுக்கே நான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில செக்ஷனை நான் கண்டிப்பாக அவாய்ட் நான் பண்ணிட்டேன். எனக்கு பர்ஃபெக்டாக லிஸ்ட்ல எந்த ப்ராடக்ட் எங்கே இருக்குமோ அந்த இடத்துக்கு மட்டுமே நான் போனேன். 2வது டைமிங் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ வெளியே இருக்கும்போதே ஒரு 1 hour ஷெட்யூல் நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ அந்த 1 hourக்குள்ளே என்ன ப்ராடக்ட் வாங்குறோமோ அது மட்டும் தான் பில்லிங். ஸோ அதை தாண்டி நம்ம வேற எதையும் பில்லிங்க்கு கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுல மைண்ட் கரெக்டாக நாங்கள் ஃபிக்ஸ் நம்ம பண்ணியிருந்தோம். அண்ட் 3வது மிக முக்கியமாக நான் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் ப்ரைஸ் கம்பேர் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம். ஸோ டிமார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் எல்லா பக்கமுமே கம்மி, மற்ற எல்லா இடத்த விட இது கம்மி அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு சில ப்ராடக்ட் கண்டிப்பாக அந்த இடத்துல கிடைக்காது. ப்ரைஸ் ஹையான ப்ராடக்ட் மட்டுமே சில நேரங்களில் கிடைக்கும். லைக் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மசாலா ஐட்டம்ஸில் வெறும் சக்தி மசாலாஸ் மட்டுமே நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இருக்கிற பிராண்ட்ஸில் நல்ல ஒரு குவாலிட்டியும் கூட தான், ஆனால் ப்ரைஸும் உங்களுக்கு ஹையாக இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் அன்னபூர்ணாஸ் அதே சேம் குவாலிட்டியில் உங்களுக்கு இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஆனால் அந்த ப்ராடக்ட் இப்போ ரீசெண்டாக டிமார்ட்டில் எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. ஏன்னா ப்ரைஸ் அது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் மற்ற பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ப்ரைஸை கம்பேர் பண்ணி நம்ம போயிட்டோம் இது அங்கே வாங்கிடலாம் அப்படின்னு வாங்குறத விட இதை விட லோவான ப்ரைஸில் நம்மளுக்கு வேற எங்கே கிடைக்கும்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோசிச்சு வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய லிஸ்ட் பட்ஜெட்குள்ளே நம்மளால கிராசரியை வாங்குறதுக்கு முடியும். ஸோ நான் கம்பேர் பண்ணினது சந்தை ஐட்டம்ஸ் தான். ஸோ நாங்கள் ஒரு ப்ராடக்ட் நான் பார்க்குறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய ப்ரைஸும் குவாலிட்டியும் இது எனக்கு பக்கத்தில் கிடைக்குமாங்கிறத கம்பேர் பண்ணிட்டு அது கம்மியான ரேட்டில் எனக்கு கிடைக்குதுங்கிற பட்சத்தில் அந்த ப்ராடக்ட்டை எல்லாத்தையுமே டிமார்ட்ல நான் அவாய்ட் நான் பண்ணிட்டேன். ஸோ ஒரு விஷயங்களுக்குமே நான் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி தான் நான் எடுத்தேன். ஸோ இன்னைக்கு இந்த மந்த்துக்கான கிராசரிஸ் எல்லாமே நான் டிமார்ட்ல பாதியும் சந்தையில் பாதியுமாக தான் ஸ்ப்ளிட் பண்ணி நான் வாங்கியிருந்தேன். இது எனக்கு ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஷாப்பிங்காக எனக்கு மாறுச்சு. நீங்கள் ஒருவேளை டிமார்ட் ஷாப்பிங் ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களாலையும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்குறதுக்கு முடியும். நீங்கள் ப்ராப்பரான ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு போங்க. எப்படி இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு பஜாருக்கு போகும்போது நம்ம லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோமோ அதே மாதிரி இந்த மாதிரியான ஓப்பன் ஷாப்பிங் பண்ணக்கூடிய இடங்கள்லையுமே லிஸ்ட் எடுத்துகிட்டு போங்க. ஸோ லிஸ்ட்டை தாண்டி வாங்குறவங்க டிமார்ட்டை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது உங்களுடைய டைமும் வேஸ்ட்டு, கேஷும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். டிமார்ட்குள்ள ஒன்ஸ் நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டைம் போகிற ஒரு விஷயமே நம்மளுக்கு தெரியாது. அது டிமார்ட்னு இல்லை, ரிலையன்ஸாக இருக்கட்டும், மால்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே டைம் நம்மளுக்கு தெரியாது. உள்ளே போனோம் அப்படின்னா ஆஃபர்ஸை மட்டும் தான் நம்ம பார்ப்போம். எப்போ உள்ளே போகிறோம் எப்போ வெளியில் வரோம் அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. ஸோ லிஸ்ட் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா டைம்குள்ளே உங்களால் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்மால் லிஸ்ட்டு ஒரு பெண்ணும்
மட்டும் எடுத்துட்டு வந்து போய்க்கோங்க. அதே மாதிரி லிஸ்ட் இல்லாம நீங்க போறதுனால இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்க வாங்குறீங்க அப்படிங்கும்போது அத வாங்கி ஃப்ரிட்ஜ்லயோ, கபோர்ட்ஸ்லயோ ஸ்டோர் தான் நீங்க வந்து பண்ணி வைக்க முடியும். ஸோ இந்த மாசத்துக்கான பட்ஜெட்ல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வந்து கண்டிப்பா வேஸ்ட்டா தான் வந்து போகும். பட்ஜெட்ல அடி வாங்கும். அண்ட் இந்த மாதிரி டிமார்ட், ரிலையன்ஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம வந்து ஷாப்பிங் பண்றோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு நியர்பை லொகேஷன்லயே இருக்கும். சில பேருக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் வந்து இருக்கும். அந்த இடத்துல டிராவல் பண்ணி தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம ஏன் அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி நம்ம போறோம் அப்படின்னா, அங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாமே பிரைஸ் கம்மியா இருக்கும். நம்ம மொத்தமா மாசத்துக்கோ இல்லன்னா 6 மாசத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கும்போது கண்டிப்பா நம்மளால ₹1000 ஆவது சேவ் பண்ண முடியுங்கிற மைண்ட் செட்ல தான் நம்ம போறோம். ஆனா இது எக்ஸ்ட்ராவா அமௌண்ட்ட வந்து கண்டிப்பா உங்களுடைய லிஸ்ட்ல வந்து கொண்டு வரும். இந்த ஒரு நாள் வந்து கரெக்ட்டா நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ஃபுட், டிராவல், எக்ஸ்பென்சஸ், உங்களுடைய டைம் எல்லாத்தையுமே நீங்க வந்து கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வருது அப்படின்னா, அதை எப்படி எல்லாம் கட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள யோசிங்க. அண்ட் கிராசரி ஐட்டம்ஸ பொறுத்த வரைக்கும் இந்த சீரகம், குறுமிளகு இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா, சீசனல் டைம்ல வாங்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். உங்களுடைய பிரைஸ வந்து இது கம்மி பண்ணி கொடுக்கும். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா வந்து உங்களால வாங்குறதுக்கு வந்து முடியும். ஸோ கம்மிங் மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சீசன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து ஆரம்பிக்கும். பிரைஸ் வந்து கம்மியாகும். ஐ மீன் அந்த ஜீரகம், சோம்பு இதெல்லாம் வாங்குறோம் அப்படின்னா, இந்த ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே பிரைஸ் வந்து கம்மியாகும். ஸோ இப்போ அளவா வாங்கிக்கோங்க. மாசம் வரும்போது பிரைஸ் வந்து நீங்க அப்பதான் புதுசா எல்லாமே உள்ள வரும். அந்த டைம்ல நீங்க வாங்கி வச்சீங்க அப்படின்னா, நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு ப்ராடக்ட்டும் வாங்கி ரொம்ப நாள் உங்களால ஸ்டோரும் வந்து பண்ணி வைக்க முடியும். அண்ட் அதே மாதிரி உங்களுடைய பிரைஸையும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் நீங்க வச்சுக்கிறதுக்கு வந்து முடியும். நிறைய பேர் இந்த ஸ்பைசஸ் வந்து ஹோல்சேலா வாங்குறதுக்கான இருக்கிற ஒரே ஒரு தயக்கம் என்ன அப்படின்னா, சீக்கிரமா பூச்சி வந்து புடிச்சிரும். நான் அதை வாங்கி வச்சிருந்தேனே எனக்கு அமௌண்ட் வேஸ்ட் தான் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறாங்க. சின்ன ஒரு எஃபோர்ட் தான் நம்ம வந்து போடணும். நீங்க வந்து அதை பராமரிக்கிறத சரியா வந்து பராமரிச்சீங்க அப்படின்னாவே போதும். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா நீங்க ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாம பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து முடியும். சின்ன சின்ன டிப்ஸை வந்து நீங்க அதுல வந்து ஆட் பண்ணீங்கன்னா வந்து போதும். உங்களுக்கு அந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸை வந்துட்டு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்றதுக்கு டிப்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சந்துஸ் ஹோம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுல நிறைய இந்த மாதிரி டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சேனலுடைய லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி உங்களுடைய கிராசரிஸை எப்பவுமே வீக்லி, மந்த்லி அண்ட் இயர்லி அதாவது சீசன் ஐட்டம்ஸ்ல பர்ச்சேஸ் பண்றதுக்கு தனி லிஸ்ட் வந்து போடுங்க. ஸோ வாரம் நம்ம எதெல்லாம் வாங்குறோம், இல்ல ஒரு மளிகை பக்கத்தில் இருக்கக்கூடிய மளிகை கடையிலயோ இல்ல சந்தையிலயோ எதெல்லாம் நம்ம வாங்கணும், ஒரு மாசத்துக்கு இந்த மிளகாய் எல்லாம் வாங்கி நம்ம காய வச்சு மிஷின்ல கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இல்லைன்னா மசாலா ஐட்டம்ஸ் வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் மாசத்துக்கு ஒரு தடவை எப்படி நம்ம பல்கா வாங்கி காய வச்சு அரைக்கலாம் அப்படிங்கறத அது ஒரு தனி லிஸ்டா வந்து எடுத்துக்கோங்க. இயர்லி ஒன்ஸ் வந்து வாங்குறது அப்படிங்கிறது இந்த ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் தான். இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், ஜீரக ஐட்டம்ஸ் இதை எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணலாம், வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய நியர்பைல எங்க ரொம்ப ஃபெமிலியரா கிடைக்குங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து ஹோலா வந்து நீங்க பர்ச்சேஸ் வந்து நீங்க பண்ணலாம். லைக் நீங்க இந்த சைடு சேலம், நாமக்கல், ஈரோடு இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கொல்லிமலை அந்த மாதிரி இடங்கள்ல வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணலாம். இல்ல அப்படின்னா தேக்கடியில ஸ்பைசஸ்க்கு நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி தேடி சீசனல் ஐட்டம்ஸ்ல நான் முன்னமே சொன்ன மாதிரி மாசம் இந்த மாதிரிலாம் ஹோல்சேலா வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பல்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். இந்த 2600க்கு நான் என்னென்ன பொருட்கள் வாங்கினேன் அப்படின்னு அந்த லிஸ்ட்டை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. நான் ஹெல்தியான ஃபுட் லிஸ்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஏன் ஆட் பண்ணியிருக்கேன், ஸோ அதில் என்னென்னலாம் நான் ரெசிபிஸ் வந்து பண்ண போறேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோ சீரியஸாக நம்மளுடைய சந்தோஸ் ஹோம்ல வந்து நான் வீடியோ எக்ஸ்பிளைன் வந்து நான் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ செக் வந்து பண்ணி பாருங்க. அந்த வீடியோடைய லிங்கையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். உங்களுடைய ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஃபுட் ரெசிபிஸ்ல வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து நீங்க காட்டணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு ஹெல்தியான ஒரு ஃபுட்ஸ் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே அந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஃபாலோஸ் பண்ணிக்கோங்க.